யோகேஷ் கேக்குதாப்பா? குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன். ஓகே. தம்பி இப்போ மொத்தம் 6 பேர் கரெக்டா? எஸ் சார். ஓகே. இப்போ வந்து எல்லாருமே ஜாவா தான் கத்துக்கணும், கரெக்ட் தானே? எஸ் சார், எஸ் சார். ஓகே ஃபைன். சரி, இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா கோர் ஜாவா இது பண்ணணும். சரியா? லேப்டாப்ல கனெக்ட் பண்ணிருக்கீங்களா, மொபைல கனெக்ட் பண்ணிருக்கீங்க? சார் மொபைல் தான் சார். மொபைல். லேப்டாப் வச்சிருக்கீங்களா? இருக்கு சார். இருக்கு. சரியா? அப்படியே லேப்டாப்பும் ஆன் பண்ணிக்கங்க. 1 மினிட் சார். சிஸ்டத்தை கனெக்ட் பண்ணிட்டியாப்பா? சார் ஆன் பண்ணியிருக்கேன் சார். வெயிட் பண்ணுங்க சார். ஓகே. கண்ணா, மத்தது சூர்யா, தங்கவேல் இவங்கெல்லாம் எதுல இப்போ கனெக்ட் பண்ணிருக்கீங்க? சார் ஃபோன் தான் சார். ஃபோன்ல தான் கனெக்ட் பண்ணிருக்கேன். சரி ஃபைன். சரி, நான் என்ன ஐடியான்னு நான் சொல்லிடுறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கங்க நீங்க. ஓகே. சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்போ தம்பி, நான் மீட்டிங்ல இருக்க ஃபைல் மட்டும் அனுப்பிட்டு இருக்கோம். ஃபைல் அனுப்பிச்சுட்டு குரூப்ல அனுப்பிச்சு. சரிங்க சார். தம்பி ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு? தம்பி ஸ்கிரீன் தெரியுதா? தெரியும். ஓகே. ஸோ என்ன செய்யணும்னா உங்க லேப்டாப்ல ஜாவாவை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். சரியா? அதுக்கு வந்து சில ஸ்டெப்ஸ் இருக்கு. ஓகே.
அதை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா ஜாவா இன்ஸ்டால் பண்ணணும். நீங்க வந்து என்ன யூஸ் பண்ணலாம்னா எக்லிப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எக்லிப்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதான் அந்த இது. ஸோ இந்த எக்லிப்ஸ்ல வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்லிப்ஸ் ஃபார் ஜாவா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபார் ஜாவான்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ எக்லிப்ஸ் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃபார் ஜாவா டெவலப்பர். ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் ஜாவா டெவலப்பர். ஓகே, ஸோ இதில் வந்து எக்லிப்ஸ் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு எக்லிப்ஸை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, இதான் எக்லிப்ஸ் வருது. டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும். ஓகே, ஸோ எக்லிப்ஸை ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அண்ணா புரியுதா? Yes, sir. Yes, sir. ஓகே, த பிரைமரி ஸ்டெப். ஸோ எக்லிப்ஸை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு இதுல வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம் பேசிக் ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணணும். இங்க வந்து நீங்க படிக்கிறதுக்கெல்லாம் இங்க எதுவும் தேவையில்லை. ஓகே, நீங்க இம்ப்ளான்ட் ட்ரைனிங்ல படிக்கலாம் தேவையில்லை. ப்ரோக்ராம்ஸ் மட்டும் கொடுத்துருக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணணும். தென் வந்து அதை ட்ரையல் பண்ணி பார்க்கணும். அதுல எரர் வரும், அந்த எரர் எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். கண்ணா புரிஞ்சுதா? இவ்வளவுதான் உங்களுடைய ஒர்க். புரியுதா? தென் அதுக்கப்புறம் நீங்க Yes, sir. டைம் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா நீங்க படிச்சுக்கணும். ஓகே, ஒரே அடியா படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா ஒரே அடியா படிக்கணும்னா உங்களுக்கு ரொம்பவும் இது காம்ப்ளெக்ஸா இருக்கும். ஸோ அதனால வந்து என்ன அப்படின்னா நீங்க ஜஸ்ட் இதை மட்டும் பண்ணீங்கன்னா ஓகே. எப்படி எக்லிப்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இதுல சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ எக்லிப்ஸ் டவுன்லோட் பண்ணிட்டா எக்லிப்ஸ் வந்து இன்ஸ்டால் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ எக்லிப்ஸ்ல நமக்கு நிறைய இது வரும். இதுல வந்து நமக்கு இப்போதைக்கு என்ன தேவைன்னா எக்லிப்ஸ் ஃபார் ஜாவா டெவலப்பர், கோர் ஜாவா டெவலப்பர். அதனால எக்லிப்ஸ் ஜாவா டெவலப்பர் செலக்ட் பண்றோம், இன்ஸ்டால்னு கொடுக்குறோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்லிப்ஸ் வந்து நமக்கு டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகிட்டு. ஆனால் புரிஞ்சுதா? ஸோ அதான் வந்து பிரைமரி ஸ்டெப்ஸ். ஸோ இந்த ஸ்டெப்ஸை நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஜாவாவில் எப்படி எக்லிப்ஸ் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கறது நம்ம பார்க்குறோம். இதுல வந்து சம்வாட் பேசிக் ப்ரோக்ராம்ஸ். உங்களுக்கு என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியும் இப்போ உங்களுக்கு எல்லாம்? தம்பி நீங்க இன்டராக்ட் பண்ணுங்கன்னா, சும்மா வந்து மீட்டிங்ல வந்துட்டு அப்படியே சும்மா சைலண்டாலாம் இருக்கக்கூடாது. யூ நீட் டு மஸ்ட் இன்டராக்ட். அன்மியூட் பண்ணிட்டு பேசு பார்ப்போம். பைத்தான் தெரியும். ஸோ பைத்தான் எந்த அளவுக்கு தெரியும்? 75%. ஓகே. தங்கவேல் கண்ணா எல்லாரும் பேசணும் சரியா? இந்த இம்ப்ளான்ட் ட்ரைனிங் என்னன்னா அது வந்து நார்மலா பேசுறதுக்கு தான். ஓகே, உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லலாம், தப்போ சரியோ. Sir, Python. பைத்தான் தெரியும். ஓகே, இப்போ வந்து நீங்க ஜாவா கத்துக்க போறீங்க. ஸோ அப்போ வந்து ஜாவாவை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு பார்த்துட்டு இது புரியுதா உங்களுக்கு இந்த ஸ்டெப்? Yes, sir. ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், ஜாவாவை இன்ஸ்டால் பண்ணணும். இப்போதைக்கு நீங்க இந்த ஒரு 10 டேஸ்ல ஜாவால கோர் பேசிக் ஜாவா மட்டும் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா போதும். கோர் ஜாவாவை யூஸ் பண்ணி எப்படி வந்து சிம்பிளா ப்ராஜெக்ட் செய்யறதும் நான் கொடுப்பேன். அதை யூஸ் பண்ணி நீங்க ப்ராஜெக்ட் செஞ்சீங்கன்னா ஓகே, அவ்வளவுதான். கண்ணா புரிஞ்சுதா? என்னுடைய மீட்டிங் ஒரு 1 or 2 டேஸ் தான் இருக்கும். 1 or 2 days 3 டேஸ் தான் மீட்டிங் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு 3 டேஸ் உங்களுக்கு டைம் இருக்கும். 3 டேஸ் ஒர்க் பண்ணணும், 3 டேஸ் டைம் இருக்கும். 3 டேஸ் ஒர்க் பண்ணணும். அந்த ஒரு 15 டேஸ் கம்ப்ளீட் பண்ணணும். கண்ணா புரிஞ்சுதா? ஆனா டெய்லி ஒர்க் பண்ணி எனக்கு குரூப்ல வந்து சப்மிட் பண்ணணும். கண்ணா புரியுதா? ஏதாவது எரர் மெசேஜ் வந்தா குரூப்ல போடணும். தம்பி புரியுதா? Yes, sir. ஓகே, இப்போ 3 பேர்த்திட்டயும் லேப்டாப் இருக்கா எப்படி கண்ணா? Sir, இருக்கு sir. ஏன் கூட இருக்கா? 3 பேர்த்திட்டயுமே இருக்கா லேப்டாப்? ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதான் எக்லிப்ஸ் இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் எக்லிப்ஸ் ஃபார் ஜாவா ஐடியல் ஃபார் ஜாவா டெவலப்பர் அப்படிங்கிறது இன்ஸ்டால் பண்ணோம். ஓகே, இப்போ ஜாவா அப்படிங்கிறது நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஜாவா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பியூர்லி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் அலோன் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணலாம், வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணலாம், தென் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணலாம், சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனா டெவலப் பண்ணலாம் இதை யூஸ் பண்ணி. தென் இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னாலஜி இன்டகிரேட் பண்ணலாம். பேசிக்கா வந்து ஜாவா வந்து டேட்டா ஸ்ட்ரக்சரோட ஃபர்ஸ்ட் கனெக்ட் ஆகும். தென் ஜாவா டேட்டா ஸ்ட்ரக்சர், தென் டிபிஎம்எஸ் அப்படின்னு கனெக்ட் ஆகும். தென் வந்து ஜாவா நெட்வொர்க்கிங் அப்படின்னு கம்யூனிகேட் ஆகும். ஜாவா வெப் அப்படின்னு சொல்லி கம்யூனிகேட் ஆகும். தென் ஜாவா யூஸ் பண்ணி ஒரு மொபைல் ஆப்
இன்னைக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆண்ட்ராய்டு ஆப் எல்லாமே ஜாவோட பேஸ் தான். அப்போ ஆப் எல்லாம் டெவலப் பண்ணலாம். ஸோ இது மாதிரி வந்து வி டூ த மல்டிபிள் நிறைய ப்ராசஸ் நம்ம செய்யலாம். இல்ல ரொம்ப முக்கியம் வந்து ஸ்டாண்டர்ட் அப்ளிகேஷன், வெப் அப்ளிகேஷன், மொபைல் அப்ளிகேஷன் யூசிங் த ஜாவா. நான் புரிஞ்சுதா? ஓகே, அதுதான் பண்ண போறோம். ஸோ இப்போ வந்து என்னன்னா நீங்க வந்து ரொம்ப படிக்கலாம் மாட்டீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. அதுதான் இப்போ வந்து ஜாவாவை இதை வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றோம்னா எக்லிப்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்றோம். எக்லிப்ஸ் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வந்து எக்லிப்ஸ் வந்து ஓப்பன் ஆயிட்டு. ஸோ எக்லிப்ஸோட ஒர்க் ஸ்பேஸ் வந்து லான்ச் ஆயிடுச்சு. எக்லிப்ஸ் வந்து ஒர்க் ஆகும், ஓப்பன் ஆயிடும். இப்போ எக்லிப்ஸ் ஓப்பன் ஆனோடனே இதுல வந்து சிம்பிளா ஒரு ஹலோ வேர்ல்டு ப்ராஜெக்ட், ஹலோ வேர்ல்டு ஒரு ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ அதை வச்சு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸ்கிரீன் விசிபிளா இருக்காப்பா? எக்லிப்ஸோட ஸ்கிரீன்? எஸ் சார். ஓகே, சரி, குட். எக்லிப்ஸ் ஸ்கிரீன் விசிபிளா தானே இருக்கு? ஓகே, சரி, ரைட், ஃபைன். இதுல வந்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஃபைல்ல போயிட்டு ஒரு நியூ ப்ராஜெக்ட், ஃபைல்ல போயிட்டு நியூ ஜாவா ப்ராஜெக்ட்னு ஃபைல்ல போறீங்க, நியூ ஜாவா ப்ராஜெக்ட்னு கொடுக்குறீங்க. ஜாவா ப்ராஜெக்ட். இதுல வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்ங்கிறதுனால நான் வந்து என்ன பண்றேன், பேசிக் ப்ராஜெக்ட், பேசிக் ஜாவா, பேசிக் ஜாவான்னு வச்சுக்கிறேன். பேசிக் ஜாவால நான் கிரியேட் பண்ணேன். பேசிக்கா இருக்கக்கூடிய ஜாவா ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இதுல போட்டு பார்க்கணும். ஒரு டைம் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா போதும். பேசிக் ஜாவா ப்ராஜெக்ட் கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து ரன் பண்ணி பார்க்க. ஓகே, ஸோ பேசிக் ஜாவா ப்ராஜெக்ட் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினிஷ் கொடுத்துட்டோம். ஸோ நார்மலாக நமக்கு வந்து பேசிக் ஜாவா ப்ராஜெக்ட் கிரியேட் ஆயிருக்கும். ஸோ அதில் நம்ம பார்க்கலாம் பேசிக் ஜாவா. ஸோ இதான் அந்த ப்ராஜெக்ட். இந்த கார்னர்ல பார்த்துட்டு இருக்கோம். கண்ணா ஸ்கிரீன் தெரியுதா? இதுல வந்து ஜாவா மாடியூல் Yes, sir. இன்ஃபர்மேஷன் அப்படின்னு இருக்கு. இது வந்து ஜாவா மாடியூல். இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி நம்ம புதுசா ஒரு ப்ரோக்ராம் எழுதிக்கலாம். நியூ ஜாவா கிளாஸ்னு ஆட் பண்ணிக்கலாம். நியூன்னு எழுதி ஜாவா கிளாஸ் ஆட் பண்ணிக்கலாம். புதுசா நீங்க என்ன மாதிரி ப்ரோக்ராம்ஸ், டெஸ்ட் கேஸ் என்ன எழுதிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நீங்க இதுல வந்து என்ன பண்றீங்கன்னா, நியூ கிளாஸ், ஒரு புதுசா ஒரு கிளாஸ் ஃபைல் மட்டும் கிரியேட் பண்றீங்க. அந்த கிளாஸ் ஃபைலுக்கு ஒரு நேம் வைக்கணும். ஓகே, இட்ஸ் அ மெயின் ஃபைல்னா மெயின் ஃபைல்னு சொல்லி நம்ம எழுதணும். அது வந்து மெயின் ஃபைல்னு எழுதணும். நான் இங்க என்ன எழுதுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹலோ வேர்ல்டு அப்படின்னு எழுதுறேன். ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லி எழுதுறேன். ஸோ இது வந்து ஒரு மெயின் ப்ரோக்ராம். ஸோ அதனால ஹலோ வேர்ல்டு எழுதுறேன். ஸோ கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன், வேணா ஜெனரிக் கமெண்ட்ஸ் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா ஃபினிஷ் கொடுத்துடலாம். ஸோ நான் இதை கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து எனக்கு என்னன்னா ஹலோ வேர்ல்டு ப்ராஜெக்ட்ஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இங்க வந்துட்டு நான் சிம்பிளா ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றேன். ஸோ இது ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், சிஸ்டம் டாட் அவுட் டாட் println கொடுத்துட்டு வித்தின் டபுள் கோட்ஸ்ல ஓகே. ஸோ அப்போ இதனுடைய சிண்டாக்ஸ் எல்லாம் படிக்கணும். இதுக்கு தான் நான் காலையில டாக்குமெண்ட்லாம் அனுப்பிச்சிருந்தேன், வந்துதா? Yes, sir. Yes. ஓகே, எஸ் சார். ஓகே. ஸோ அந்த டாக்குமெண்ட்லாம் யூஸ் பண்ணணும். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி ஜஸ்ட் வந்து இதை இப்படி இது பண்ணணும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இவ்வளோதான் ப்ரோக்ராம்ஸ். இந்த மெயின் அப்படிங்கிறதுக்குள்ள இதுக்குள்ளதான் ப்ரோக்ராம் டைப் பண்ணணும். நான் ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற ப்ரோக்ராம் டைப் பண்ணிட்டேன். இது ரைட் கிளிக் பண்றேன். ரைட் கிளிக் பண்ணி எனக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், ரன் ஆஸ் அப்படின்னு இருக்கும். ரன் ஜாவா அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ எனக்கு இது ரன் ஆகும். கீழே ஹலோ வேர்ல்டுன்னு வரும். ஸோ இவ்வளோதான் ப்ராசஸ். என்ன புரியுதா? ஸோ தட்ஸ் இட், நத்திங் இஸ் தேர். ஸோ இதே இதுல வந்து நீங்க அடுத்த ப்ரோக்ராம்ஸ், வேற சிம்பிளான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நீங்க செஞ்சு பார்க்கலாம். உங்க பேர் பிரிண்ட் பண்ணலாம். ஸோ பேசிக் ப்ரோக்ராம்ஸ், அந்த பேசிக் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் என்னங்கிறது லிஸ்ட்டை நான் உங்களுக்கு அனுப்புறேன். ஸோ உங்களுடைய ஒர்க் வந்து இவ்வளவுதான். ஸோ என்ன பண்றீங்கன்னா, இன்னைக்கு அசைன்மெண்ட் ஃபர்ஸ்ட் வந்து யூ டவுன்லோட் த எக்லிப்ஸ் ஃபார் ஜாவா, இன்ஸ்டால் த எக்லிப்ஸ். ஓகே, எக்லிப்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் ஜாவால ஒரு ப்ராஜெக்ட், பேசிக் ஜாவா ப்ராஜெக்ட், அதில் ஹலோ வேர்ல்டுங்கிற ப்ரோக்ராம், அதில் வந்து ஹலோ வேர்ல்டை ரன் பண்ணும். பைத்தான்ல நீங்க என்னென்ன ப்ரோக்ராம் ட்ரை பண்ணீங்களோ அதே மாதிரி இங்க நிறைய ப்ரோக்ராம்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடிஷன் ஆஃப் டூ நம்பர், டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட், லூப்பிங் ஸ்டேட்மெண்ட், இதெல்லாம் படிச்சிருப்பீங்களா? பைத்தான்ல அதெல்லாம் படிச்சிருக்கீங்களா? தம்பி உங்களதான் கேட்கிறேன்.
கண்ணா நான் உங்களை திட்ட மாட்டேங்கண்ணா, இன்னும் ஒண்ணும் பயப்படாதீங்க சரியா? ஓகே, ஒன்லி ஒன் சார் கொஞ்சம் கொஞ்சம் எஸ் சார். ஓகே. ஐம் நாட் அந்த அளவுக்குலாம் நான் ரொம்ப ஹார்டான பர்சன்லாம் ஒன்றும் கிடையாது சரியா? நீங்க வந்து ஜாலியா வந்து கேட்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஒரு 10 டேஸ் லீவ் இருக்கு. 10 டேஸ்ல வந்து நீங்க ஏதாவது ஒன்று கத்துக்கணும். அதுக்காக தான் மேம் வந்து உங்களை அனுப்பிச்சிருக்காங்க. புரிஞ்சுதா? ஸோ யூ நீட் டு லேர்ன் சம்திங். அது வந்து என்னுடைய ரோல். நான் வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படின்னு சொல்லி தரணும். இதை வச்சுட்டு நீங்க ஒரு 10 டேஸ் வீட்ல உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க. அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. ஜாவா வந்து நீங்க பேசிக்ஸா என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். வேற எதுவும் கிடையாது. ஓகே அண்ணா, புரியுதா? எஸ் சார். ஓகே. ஸோ இப்போ வந்து என்னன்னா, நீங்க பைத்தான்ல பேசிக்கா சில ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பீங்களே. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் சம் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நீங்க செஞ்சு பழகணும். இப்போ வந்து பேசிக்கா வந்து என்ன பண்ணிட்டோம், ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் பண்ணி பார்த்துட்டோமா. அதே மாதிரி இப்போ வந்து நான் நிறைய ஜாவா ப்ரோக்ராம்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. பாருங்க, நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். நான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் தெரியுதாப்பா? எஸ் சார். என்ன என்ன ஸ்கிரீன் தெரியுது இப்போ? ஜாவா டி பாயிண்ட்ங்கிற ஸ்கிரீன் தெரியுதா? எஸ் சார் தெரியுது சார். ஓகே, வெரி குட். ஸோ இதுல போனீங்கன்னா இதுக்குள்ள ஜாவான்னு ஒரு கான்செப்ட். ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் பேசிக்ஸா இது வந்து என்னன்னா நிறைய டுட்டோரியல்லாம் இருக்கு. இதுல இருந்து நீங்க ப்ரோக்ராம்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்க வந்து எல்லா ப்ரோக்ராம்ஸ் சார் எனக்கு எப்படி சார் நான் தெரியாது அப்படின்லாம் ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. நீங்க ரன் மட்டும் பண்ணி பார்த்தீங்கன்னா போதும். ப்ராக்டிஸ் தான் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை நீங்க ஒவ்வொன்றா நம்ம கத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. புரியுது? அந்த கோட் இருக்கா, அந்த கோடை காப்பி பண்ணி இதை வச்சு இந்த மாதிரி இதை காப்பி பண்ணிட்டு இந்த கோடு மட்டும் மெயின் கோடு மட்டும் காப்பி பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்ணி நான் இப்போ ஒன்று பண்ணி காட்டுறேன். ஸோ இதே மாதிரி சும்மா ஜஸ்ட் ஒரு பேசிக்கா ட்ரை பண்ணீங்கன்னா போதும், வேற ஒன்றும் இல்லை. ஸோ ஒரு பிரேஸ்க்கு இது அதிகமாக வந்திருக்கும். ஸோ அதனால அதை ரிமூவ் பண்ணுறேன். ஸோ என்னாச்சு, ஒரு பிரேஸ் எதுவும் மிஸ் ஆயிடுச்சு. அடிஷ்னலாக ஒரு பிரேஸ் போக்கணும். பிரேக்கு சுவிட்சுக்கு ஒரு பிரேக். ஓகே, இன்னொரு பிரேஸ் கொடுக்கணும். சுவிட்ச் ஓப்பன் ஆயிருக்குல்ல, சுவிட்சுக்கு ஒரு பிரேஸ் கொடுக்கணும். அந்த பிரேஸ் க்ளோஸ் பண்ணுறோம். இந்த எரர்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் வரும். ஆக்சுவலி வந்து ப்ரோக்ராமிங்கை பொறுத்தவரை நீங்க படிச்சாலாம் ஞாபகமே இருக்காது. நீங்க ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இது வந்து ஞாபகத்துக்குள்ளேயே வரும். இது வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன செய்யணும்னா இதில் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அப்பதான் வந்து இது வரும். இப்போ வந்து மார்க் கொடுத்துட்டு ரன் ஆஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது கேட்கும். ஸோ ஓகேன்னு கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்து என்னது 20 அப்படின்னு சொல்லி இந்த செலக்ட் பண்ணி நம்பர் வந்து 20. ஸோ அதே வந்து இங்கே நம்பர் வந்து 30 அப்படின்னு செலக்ட் பண்ணீங்கன்னா ஸோ எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஸோ ரைட் கிளிக் பண்றீங்க. அதே மாதிரி ரன் ஆஸ்ன்னு கொடுக்குறீங்க. ரன் ஆஸ்ன்னு கொடுத்துட்டு ஜாவா அப்ளிகேஷன் 30. கண்ணா புரியுது அந்த ஸ்கிரீன் உங்களுக்கு? எஸ் சார். ஓகே, அதே மாதிரி ஒரு சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, எப்படி வேலை செய்யும், அதை வந்து அந்த வெப்சைட்ல இருந்து நீங்க லேர்ன் பண்ணீங்கன்னா கூட என்ன புரிஞ்சுதா? அந்த வெப்சைட் லிங்க் கூட நான் தரேன். ஓகே, ரெஃபரன்ஸ்க்கு. ஓகே, இதான் அந்த வெப்சைட் லிங்க். நீங்க அதுல இருந்து கூட ரெஃபர் பண்ணி பண்ணலாம். ஓகே, இது மாதிரி அதுல நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த இதெல்லாம் நீங்க செஞ்சு பழகும், ப்ராக்டிஸ் பண்ணணும். புரிஞ்சுதா? எஸ் சார். எஸ் சார். இது என்னது, ஆடியோ இதுக்குள்ள போயிருக்கு. சரி பரவாயில்ல, அது என்னன்னு பார்த்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, லிங்க் வந்துருச்சா, இந்த இது வந்துருச்சா கண்ணா? சரி, இது எப்படி ரன் பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா தம்பி? தம்பி உங்களதான் கேட்கிறேன். உங்களதான் கேட்டுட்டு இருக்கிறேன் கண்ணா, நீங்க தான் சொல்லணும். எப்படி ஜாவாவை ரன் பண்றோம் அப்படிங்கறது தெரியுதா உங்களுக்கு? எஸ் சார். ஓகே, ஸோ இப்போ வந்து என்னன்னா இப்படி வந்து ஜாவாவை ரன் பண்றோம். தென் வந்து ஜாவா இப்படி டவுன்லோட் பண்ணணும்.
அதே மாதிரி எக்லிப்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணணும். ஸோ அதுக்கு எல்லாமே ப்ராப்பரான ஸ்டெப்ஸ் இருக்கு. இந்த ப்ராப்பரான கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணணும். அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இருக்கும் இந்த லிங்க்கும் தரேன் எக்லிப்ஸை டவுன்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ இதை டவுன்லோட் பண்ணி ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம்ஸு மாதிரி பேசிக் ப்ரோக்ராம்ஸ், ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம்ஸு, பேசிக் ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் ரன் பண்ணிட்டு எனக்கு நீங்கள் அனுப்பிச்சி விடணும். ஆனால் குரூப்லேயே ரிப்போர்ட்டை நீங்கள் சென்ட் பண்ணீங்கன்னா கூட புரிஞ்சுதா. தென் வந்து பேசிக்காக வந்து இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் செஞ்சு பார்க்கணும். எல்லாமே செய்ய முடியுமான்னு தெரியாது, டைம் இருக்குமான்னு, பட் ஓரளவுக்கு உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் செஞ்சு பார்ப்போம். ஸோ இதுதான் அந்த லிஸ்ட்டு. இதில் கூட எல்லா ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு புரியலினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் வந்து வாட் இஸ் வாட், எப்படி எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஓகே, கண்ணா புரிஞ்சுதா? இவ்வளவுதான் இன்டர்ன்ஷிப். இந்த இன்டர்ன்ஷிப்ல நீங்க இவ்வளவுதான் கத்துக்க போறீங்க. வாட் இஸ் மீன் பை ஜாவா, ஹவு டு இன்ஸ்டால் த ஜாவா, ஹவு டு ரன் த ஜாவா ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ட்ரை த சம் எரர்ஸ், சாம்பிள்ஸ் அண்ட் டெஸ்ட் எக்ஸாமினேஷன்ஸ், தென் கம்ப்ளீட்டிங் ஃபார் சம் பேசிக்ஸ் அபவுட் ஜாவா. கிளியர்? புரிஞ்சுதா? நான் வந்து இந்த வெப்சைட் சொல்லியிருக்கேன். இது இல்லாம நீங்க வந்து என்னன்னா நீங்க எந்த வெப்சைட் வேணாலும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். என்ன புரியுதா? புரியுதா? இது இந்த ஒரு வெப்சைட் தான் இல்ல, நீங்க எந்த வெப்சைட் வேணாலும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். பட் நான் இந்த வெப்சைட்ல இருந்து உங்களுக்கு பேசிக்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். தென் வந்து இதெல்லாம் என்ன அப்படிங்கறத நீங்க கத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரே நிமிஷம். இன்னைக்கு இந்த விஷயங்கள் அட்லீஸ்ட் இன்னைக்கு வந்து இந்த விஷயங்கள் வரைக்கும் கத்து வச்சிருக்கோம். வாட் இஸ் வாட் இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும். இது தெரியலன்னா அப்படியே இது பண்ணி போஸ்ட் பண்ணீங்கன்னா கூட நான் ஹெல்ப் பண்ணுவேன். பட் என்னன்னா ப்ரோக்ராம்ஸை நீங்க ரன் பண்ணி குரூப்ல அனுப்பிச்சே ஆகும். அப்பதான் நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகும். தம்பி தெரியுதா கண்ணா? ஜாவா ஹிஸ்டரி, ஜாவா ஃபியூச்சர்ஸ், ஜாவாக்கும் C++குள்ள வித்தியாசம், ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம், ஹவு டு செட் பாத், இது நம்ம பண்ண தேவையில்லை, ஏன்னா நம்ம டைரக்டா எக்லிப்ஸ் யூஸ் பண்ணுவோம். தென் எப்படி வந்து இதை யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத கத்துருக்கோம். ஓகே தம்பி, நீங்க சொல்லுங்க பாப்போம். நான் சொல்லி முடிச்சிட்டேன் கண்ணா, அடுத்து நீங்க தான் சொல்லணும். ஏன்னா இது ஜஸ்ட் டைரக்டா டிஸ்கஷன் தான், நம்ம ஒன்றும் பெருசா இதெல்லாம் ஒன்றும் சொல்லல, ஜஸ்ட் டிஸ்கஷன் தான். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுங்க. சரி, ஓகே. இன்னைக்கு இத ஐடியாவை வச்சுக்கிட்டு நீ தம்பி சொல்லுப்பா. சார், இப்போ அந்த கோட் ரன் பண்ணிட்டு எப்படி சார் குரூப்ல சென்ட் பண்றது? சும்மா போட்டோவா? போட்டோ, ஜஸ்ட் போட்டோ எடுத்து அனுப்பிச்சீங்கன்னா ஓகே சார். அவுட்புட் வரும்ல, அவுட்புட்டை ஜஸ்ட் ஒரு போட்டோ எடுத்து அனுப்பிச்சீங்கன்னா, அதாவது நீங்க ரன் பண்ணிருக்கீங்களா இல்லையா நான் தெரிஞ்சுப்போம். ஓகே. அதே மாதிரி இந்த கூட எல்லா டாபிக்கும் ப்ரோக்ராம் அந்த வெப்சைட்லயே அவைலபிளா இருக்கும். புரிஞ்சுதா? ஜாவா டி பாயிண்ட்ங்கிற வெப்சைட்லயே ப்ரோக்ராம்லாம் அவைலபிளா இருக்கு. இங்க இருந்து நீங்க எடுத்து அதுல போட்டு ரன் மட்டும் பண்ணி அனுப்பிச்சீங்கன்னா போதும், வேற எதுவும் பண்ண தேவையில்லை. ஏன்னா புரியுதா? எரர் வந்ததுன்னா அது என்ன எரர்னு ChatGPT தேடி கண்டுபிடிச்சு சால்வ் பண்ணிட்டு அந்த எரர் அனுப்பிச்சிட்டீங்கன்னா போதும். புரியுதா? ஏதாச்சும் ஒரு எரர் வந்துச்சுன்னா ChatGPT போட்டு எரர் என்னன்னு கண்டுபிடிச்சு அவுட்புட் எடுக்கணும். ஆக்சுவலி வந்து உங்களுக்கு இந்த அதாவது நல்லா புரிஞ்சுக்கங்க, இம்ப்ளான்ட் ட்ரைனிங்னா என்ன அப்படின்னா, இங்க ஆக்சுவலி தியரிட்டிக்கலால எதுவும் படிக்க மாட்டீங்க, இங்க யாரும் தியரிட்டிக்கலால எதுவும் சொல்லி தர மாட்டாங்க. நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுக்கு தேவையான எல்லா லிங்க்கும் மெட்டீரியலும் உங்க கையில இருக்கும். சரியா? நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க ரன் பண்ணணும். புரிஞ்சுதா? இது என்ன பண்ணணும்? ரன் பண்ணணும். ரன் பண்ணி அதுல ஏதாவது எரர் வந்துன்னா சால்வ் பண்ணி வரக்கூடிய அவுட்புட் எடுத்து குரூப்ல அனுப்பணும். ஓகே, புரிஞ்சுதா? ஓகே, இவ்வளவுதான் ஸ்டெப்ஸ். அப்ப என்னன்னா டெய்லி வந்து பிராக்டிஸ் பண்ணி நீங்க அவுட்புட் என்ன பண்ணுவோம், அப்பப்ப அனுப்பிச்சுட்டே இருக்கும், குரூப்ல அனுப்பிச்சுட்டே இருக்கும். ஓகே, இது எல்லாமே ஃபைனலா வந்து எவாலுவேஷன் பண்ணுவோம். சரியா? புரியுதா? ஓகே, உங்களுக்கு டவுட்டுக்கு வந்து மெட்டீரியல் காலையிலே அனுப்பிச்சிருக்கேன். வந்திருக்குதா? மெட்டீரியல் வந்துருச்சா? எஸ் சார். கோர் ஜாவா இன்டர்வியூ கொஸ்டின்ஸ், நோட்ஸ், ஓகே, நான் காமனா இருக்கக்கூடிய கோர் ஜாவாவோடது,
பேசிக் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் சொல்லி லிஸ்டாவே நான் கொடுத்துருக்கேன். அந்த லிஸ்ட்டை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். வேற ஒன்றும் இல்லை. இவ்வளவுதான் உங்களுடைய ஒர்க் டுடே. ஓகே, தென் வந்து நம்ம கம்பெனி பத்தி தெரிஞ்சுக்கங்க. ஸோ நம்ம கம்பெனில என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இங்க டெவலப் பண்ணி கொடுக்கும். இதுதான் நம்மளுடைய கம்பெனி அஃபீஷியல் வெப்சைட் trainingtrains.com. ஓகே, இங்க என்ன செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து நிறைய இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ், ஊபர் டாக்ஸ், க்ளோரி, டிஜிட்டல் ப்ராடக்ட் நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து கஸ்டமர் செஞ்சு கொடுக்குறோம். இருக்கக்கூடிய லிஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ். அதில் ஓப்பன் சோர்ஸா பார்த்தீங்கன்னா ஜாவா, பைத்தன், பிஹெச்பி இந்த 3 டெக்னாலஜியில் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி சாஃப்ட்வேர்லாம் டெவலப் பண்ணி தான் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறது தான் எங்களுடைய கம்பெனியோட ஒர்க். அது இல்லாமல் வெப்சைட் பண்ணி கொடுக்குறோம், மொபைல் ஆப் பண்ணி கொடுக்குறோம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் எஸ்இஓ சர்வீஸ் பண்றோம், கிராஃபிக் டிசைன் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். கண்ணா புரியுதா? எஸ் சார். ஓகே, சேம் அதே இண்டஸ்ட்ரி நீங்க இப்ப என்ன கரண்டா படிச்சுட்டு இருக்கீங்களோ அதை வச்சு நாங்க பிசினஸா பண்ணிட்டு இருக்கோம். அதை தான் உங்களை வந்து இப்ப என்ன பண்ண சொல்றோம், ப்ராக்டிஸ் பண்ண சொல்றோம். புரியுதா? எஸ் சார். நீங்களே வந்து நல்லா செல்ஃப் லேர்னிங் மெக்கானிசத்தை கத்துக்கணும். ஆக்சுவலி இந்த 15 நாள்ல எதை கத்துக்குவீங்கன்னா, ஹவு டு லேர்ன் செல்ஃப் லேர்னிங் எப்படி பண்றது அதெல்லாம் நீங்க கத்துக்குவீங்க. பட் அதுக்கு என்ன விஷயம்னா, நீங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நீங்க என்ன கேட்கணும். புரியுதா? நீங்க என்ன கேட்டீங்கன்னா தான் என்னால தர முடியும். என்ன புரியுதா? எஸ் சார். ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நான் லிஸ்ட்ல கொடுத்துருக்கூடிய ஜாவால இருக்கக்கூடிய எல்லா ப்ரோக்ராமையும் ஜஸ்ட் ரன் மட்டும் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா போதும். அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. புரியுதா? அது ஒரே நாள்ல புரியாது. புரிஞ்சுதா? வெறும் இந்த 10 நாள் உங்களுக்கு புரியாது. சேம் ப்ராசஸ அகைன் நீங்க செய்யும் போது உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா புரிய ஆரம்பிக்கும். தம்பி புரியுதா? எஸ் சார். ஓகே, ஒர்க் அவுட் பண்ணி தான் அதை புரிஞ்சுக்கணும். அதை மனப்பாடம் பண்ணக்கூடாது. அது சும்மா படிக்க மட்டும் கூடாது. இந்த 2 வேலையை நீ செய்யக்கூடாது. டைரக்டா ப்ரோக்ராம்ஸை ரன் பண்ணி பார்க்கணும். அவ்வளவுதான் உனக்கு கொடுத்த அசைன்மெண்ட். என்ன அசைன்மெண்ட்? வாட்ஸ்அப்ல டைப் பண்ணுங்க பார்ப்போம். என்ன அசைன்மெண்ட் சொன்னேன்? ப்ரோக்ராம் என்ன பண்ணணும்? எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட்டை சென்ட் பண்ணணும். ஓகே, மெசேஜ்ல டைப் பண்ணுங்க பார்ப்போம். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது மெசேஜ்ல டைப் பண்ணுங்க பார்ப்போம். நான் என்ன சொன்னேன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, ஒன்லி 2 பேர் இது பண்ணிருக்கீங்க. சரியா? ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அதுலயே ஸ்கிரீன்ஷாட் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி பண்ணீங்கன்னா, அதுக்கடுத்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருப்பேன். உங்கள்கிட்ட வந்து சோசியல் மீடியா அக்கௌண்ட்லாம் இருக்கும். கரெக்டா? லிங்க்டின்ல வச்சிருப்பீங்களா? லிங்க்டின்ல நம்மளுடைய கம்பெனியோட ப்ராடக்ட், போஸ்ட் இதெல்லாம் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா ரீபோஸ்ட் பண்ணணும். தம்பி நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? எஸ் சார். ஓகே, நம்ம கம்பெனியோட சர்வீஸையும் ப்ராடக்ட்ஸையும் போஸ்ட் பண்ணணும். ஸோ அது கம்பெனியோட சர்வீஸையும் ப்ராடக்டையும் போஸ்ட் பண்றது வழியா கம்பெனி வந்து கொஞ்சம் ப்ரொமோட் ஆகும். ஸோ இதை வந்து உங்களுடைய லிங்க்டின்ல நீங்க போஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி உங்களுடைய லிங்க்டின்ல இது மாதிரி இம்ப்ளான்ட் ட்ரைனிங் வந்து ட்ரைனிங் ட்ரைன்ஸ்ல ஜாயின் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத அப்டேட் பண்ணி வச்சு. என்ன புரியுதா? ஓகே சார். ஓகே, அப்போ அங்க இம்ப்ளான்ட் ட்ரைனிங் ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி எப்படி ஜாவா ரன் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அதை வச்சு நாங்க ஜாவா எல்லாம் முழுசா ரன் பண்ணி பார்த்தோம். அதை வச்சுட்டு நாங்க எப்படி வந்து நாங்களே எங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து எப்படி டிசைன் பண்ணுங்கிறத ட்ரை பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய ஃபைனல் இன்டர்வியூல சொல்லணும். அதுக்கு தான் இதெல்லாம் செய்யணும். என்ன புரியுதா? ஓகே, கிளியர்.
ஏதாவது டவுட்னா வாட்ஸ்அப்ல போடுங்க, அப்டேட் பண்ணுங்க. சரியா? எனக்கு தேவை நீங்க ப்ரோக்ராம் ரன் பண்ணி போஸ்ட் பண்ணீங்கன்னா மட்டும் போதும். அவ்வளவுதான். தம்பி புரிஞ்சுதா? எஸ் சார். டெய்லி sir. போஸ்ட் பண்ணணும். வெறும் கடைசி நாள் உட்காந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒரு மினிமம் ஒரு 10 ப்ரோக்ராம், மினிமம் ஒரு 100 ப்ரோக்ராம் ஒரு நாளைக்கு கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதாவது ஒரு 10 டேஸ்ல ஒரு 1000 ப்ரோக்ராமாவது உங்களால ரன் பண்ண முடியும். குறைஞ்சபட்சம். கண்ணா புரியுதா? நீங்க ஜாவால ஒரு 1000 ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டீங்கன்னா ஜாவாவை பத்தி முழுசா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, சீக்கிரம் மறந்தும் போகும். தம்பி புரியுதா? எஸ் சார். ஜாவாவை படிக்கலாம் முடியாது, ரன் பண்ணி பார்க்கலாம், ப்ராக்டிஸ் பண்ணலாம், எக்ஸிக்யூட் பண்ணலாம், ப்ராஜெக்டா டிசைன் பண்ணலாம். அதுதான் இதுல பண்ண முடியும். ஜாவாவெல்லாம் ஃபுல்லாலாம் படிக்கலாம் முடியாது. படிக்க முடியாதுன்னு மீன்ஸ் மனப்பாடம் பண்ணி ஞாபகத்துல வச்சுக்க முடியும். தம்பி புரியுதா? Yes, sir. ஓகே. ஸோ அதனால நீங்க ரன் மட்டும் எனக்கு பண்ண போதும். நீங்க படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. எனக்கு என்ன பண்ண போதும், நீங்க எக்ஸிக்யூட் மட்டும் பண்ணீங்கன்னா போதும். அவ்வளவுதான். சரியா? வேற எதுவும் தேவையில்லை. ஓகே சரி கண்ணா. ஓகே, மறுபடியும் நாளைக்கு எப்ப மீட்டிங்கிறத நான் சொல்றேன். அப்படி இல்லை மீட்டிங் வந்து உங்களுக்கு சண்டேவா இருக்கும். புரியுதா? 3 days கழிச்சு தான் மீட்டிங் இருக்கும். இந்த 3 daysக்குள்ள டெய்லி எனக்கு ரிப்போர்ட் அனுப்பிச்சிருக்கணும். நான் திடீர்னு கேட்பேன் குரூப்ல. புரியுதா? Yes, sir. ஓகே. ஏதாவது டவுட் Sir, பிரச்சனைனாலும் எனக்கு வாய்ஸ் நோட் போடு, வாய்ஸ் மெசேஜ் குரூப்லயே போடு. புரிஞ்சுதா? நீ உன்னுடைய ப்ராப்ளம் என்ன நீ போஸ்ட் பண்ணீங்கன்னா உனக்கு சொல்யூஷன் நான் அனுப்பிச்சுடுறேன். இந்த சொல்யூஷனை ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். அவ்வளவுதான். கிளியர்? எஸ் சார். ஓகே கண்ணா. ஓகே கண்ணா. தேங்க்யூ. Sir, certificate எப்போ sir? சர்டிபிகேட் வந்து உங்களுக்கு எப்ப வேணும்? லீவ் முடிஞ்சு காலேஜ் போயில கொண்டு வர சொன்னீங்க. அது பிரச்சனை இல்லை. அது வாங்கிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை. ஒன்னா நீங்க நேர்ல வந்து வாங்கிக்கிறனா Okay. வாங்கிக்கலாம், இல்ல இ சர்டிபிகேட் வேணா இ சர்டிபிகேட் வந்துரும். எது வேணுமோ அப்படி பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார். சரியா? ஓகே. ஓகே சார். சர்டிபிகேட் ஒரு ப்ராப்ளம் இல்லை. சரியா? அது எல்லாமே நாங்க பார்த்தோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்தீங்கன்னா ஒரு நாள் வந்தீங்கன்னா சர்டிபிகேட் வாங்கிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம். சரியா? ஓகே 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 சார். சார். ஓகே. சரி கண்ணா. அதே மாதிரி மத்த பசங்க யாருக்காச்சும் வேணும், பசங்க இன்ட்ரெஸ்டடா இருந்தாங்கன்னா இதே குரூப்ல ஆட் பண்ணி விடு. சரியா? எஸ் சார். புரியுதா? இதே குரூப்ல வரவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஃபீஸ். ஆக்சுவலி மற்றவங்களுக்கு எல்லாம் ஃபீஸ் அதிகம். ஸோ இது மேம் மேம் இது ரெக்கமெண்ட் பண்ணிருக்காட்டி உங்களுக்கு அந்த ஃபீஸ். சரியா கண்ணா? புரிஞ்சுதா? ஓகே சார். அதாவது பசங்க யாராச்சும் கேட்டாங்கன்னா அது இல்லையே, அது இதே குரூப்ல ஆட் பண்ணி விடு. ஓகே, அவங்களும் அதுல ஒர்க் அவுட் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணு. புரிஞ்சுதா? ஓகே. சர்டிபிகேட் எல்லாம் வாங்கிக்கலாம். அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. ஓகே. எப்ப காலேஜ் முடியுது? எப்ப காலேஜ் ஓப்பனிங்? சார் 5 மார்ச் சார். 5 சொல்லு. மார்ச் 5 ஓகே ஓகே. சரி கண்ணா, வாங்கிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. தம்பி கேக்குதாப்பா? Yes, sir. ஓகே. சரி, அதுக்குள்ள வாங்கிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை. சரிப்பா. ஓகே கண்ணா. தேங்க்யூ. பாய். தேங்க்யூ சார். தேங்க்யூ. Thank you, sir.